ஜெனரல் சரத் பொன்சேகாவிற்கு எதிராக ராணுவத்தை விட்டு சென்ற வீரர்களை அருகில் வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்து நடத்தி செல்வதா என்பது குறித்து அறிவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் சட்டம் அதிபருக்கு இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இந்த முறைப்பாடு தொடர்பில் போதிய சாட்சியங்கள் இல்லை என கூறினார். அரசியல் லாபங்களுக்காக இந்த வழக்கு இதுவரை காலம் நடத்தப்பட்டதாக ஜெனரல் சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இன்று வழக்கு விசாரணையின் போது சுட்டிக்காட்டினர். முதலாம் மற்றும் இரண்டாம் பிரதிவாதிகள் சார்பில் சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுவதற்கு பிரதிவாதிகள் எதிர்பார்ப்பதாக அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சட்டமா அதிபரின் கண்காணிப்பின் பிரகாரம் வழக்கு விசாரணையை நடத்திச் செல்வதா என மார்ச் 4ஆம் தேதி அறிவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எமக்கு நேர்ந்த அநீதியான நடவடிக்கைகளின் பெருவேற்றையை நாம் தொடர்ந்தும் எதிர்கொள்கின்றோம். தற்போது சட்டத்தின் மீது தலையீடு செய்வதில்லை. நாம் தவறு இழைத்தால் எமக்கு தண்டனை வழங்குங்கள். நாம் அச்சமடைய மாட்டோம். நாம் சட்டத்தை எதிர்கொள்வோம். எமக்கு எவ்வளவு விரைவில் நியாயம் கிடைக்கும் என நாம் எதிர்பார்த்து வருகின்றோம். தனது பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பிலும் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் சரத் பொன்சேகா இங்கு கருத்து தெரிவித்தார். 2-3 மாதங்களுக்காக பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. மஹிந்த ராஜபக்சவின் மோசமான ஆட்சியின் போதும் நான் பாராளுமன்ற உரிமைக்காக முழந்தாளிட தயாராக இருக்கவில்லை. அச்சமின்றி மீண்டும் நாம் தேர்தலில் போட்டியிடுவோம். இன்னும் 4-5 மாதங்களில் மக்களின் ஆசியுடன் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்து மக்களுக்காக சேவையாற்றுவோம். எனது பாராளுமன்ற உறுப்புரிமை அநீதியான முறையில் இல்லாமல் செய்யப்பட்டது. அதனால் நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம்.